Hello, it's John C. சரி ஹெட்ஃபோன்ஸ் வால்யூம் ஹையாக வச்சுருந்தீங்கண்ணா ஐம் சாரி. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்க, நீங்கள் ஒரு தேர்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லைனா வந்து ஒவ்வொரு தடவையும் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனில் உங்களால் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகே, ஸோ நாங்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் தீபிகா. ஸோ தீபிகாவும் கவிதாஞ்சலியும் சேர்ந்து இந்த சேனலை வந்து லெக்சர் வீடியோஸ் மெயினாக வந்து போஸ்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்கோம். டூ செக் அவுட் அவர் வீடியோஸ். நவ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டுடேஸ் டாபிக் இஸ் ஸ்க்லீரா, எபிஸ்க்ளீரைட்டிஸ். ஸோ எபிஸ்க்ளீரா அப்படின்னா முதல்ல என்னென்னா, ஸ்க்லீராவை கவர் பண்ணியிருக்க தான் எபிஸ்க்ளீரா, ஓகேவா? அதோட இன்ஃப்ளமேஷன் வரும்போது தான் நம்ம என்ன சொல்லுவோம், எபிஸ்க்ளீரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எபிஸ்க்ளீரா இன்வால்வ் ஆகிருக்கும் போது மோஸ்ட்லி வந்து அதுக்கு மேலே இருக்க டீனான்ஸ் கேப்சியூலும் ஆக்சுவலி வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். உங்களுக்கு ஸ்க்லீரா, எபிஸ்க்ளீரா, டீனான்ஸ் கேப்சியூல் இதெல்லாம் தெரில அப்படின்னா தயவு செஞ்சு அதை கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க, நல்லா புரியும். அந்த இமேஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈட்டியாலஜி பார்க்க போகிறோம். ஸோ ஈட்டியாலஜி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எந்த ஒரு ஈட்டியாலஜிக்கும் நம்மளுக்கு என்ன எழுதுறதுனே தெரியாதப்போ நம்ம எதுக்கு போயிடுவோம், இடியோபதின்னு எழுதிடுவோம். ஸோ இடியோபதி ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அது கூட வந்துட்டு சிஸ்டமிக் டிசீசஸ் கூட மோஸ்ட்டாக வந்து இது அசோசியேட்டடாக வரும். ஸோ சிஸ்டமிக் டிசீசஸ் என்ன அப்படின்னா, சோரியாசிஸ் ஆர் கவுட் ஆர் கனெக்டிவ் டிஷ்யூ டிசீசஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசீஸ் கூட அசோசியேட்டடாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்ஸின்ஸ் ஒரு டிபி டாக்ஸின்ஸ்க்கு ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனாக வந்து எபிஸ்க்ளீரைட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இன்ஃபெக்ஷியஸ் எபிஸ்க்ளீரைட்டிஸ் அப்படின்னா ஹெர்பிஸ் ஜாஸ்டர் வைரஸ், சிஃபிலிஸ், டியூபர்குலோசிஸ் இதிலெல்லாம் வந்துட்டு எபிஸ்க்ளீரைட்டிஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து எப்படி இது பண்ணுறாங்க, பேத்தாலஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லிம்ஃபோசைட் இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கும், அது கூட இடிமா இருக்கும், கன்ஜஷன் இருக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷன்னா மோஸ்ட்லி இது எல்லாமே இருக்கும்ல, ஸோ அதெல்லாமே நம்ம எழுதுகிறோம். ஸோ அது வந்து எபிஸ்க்ளீரால மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்க கன்ஜெக்டிவாலையும் இருக்குது, டீனான்ஸ் கேப்சியூலும் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இன்ஃப்ளமேஷன் வந்தாலும் நம்ம என்ன எழுத போகிறோம், ரெட்னஸ்ஸு, டிஸ்கம்ஃபர்ட்டு, ஃபாரின் பாடி சென்சேஷன் இதெல்லாம் தான் எழுத போகிறோம். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அதுக்கடுத்து சயின்ஸ், கிளினிக்கல் சயின்ஸ் பார்த்தோன்னா இதை வந்து சிம்பிள் எபிஸ்க்ளீரைட்டிஸ், நாடுலர் எபிஸ்க்ளீரைட்டிஸ்னு முதல்ல நம்ம பிரிச்சுக்கணும். ஸோ சிம்பிள் எபிஸ்க்ளீரைட்டிஸ்னால் என்னென்னா, எஸ் ஃபார் செக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் செக்டர் ஆஃப் எபிஸ்க்ளீரா மட்டும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இன்ஃப்ளேம் ஆயிருக்கும். அதுக்கடுத்து அந்த இடத்துல இருக்க எபிஸ்க்ளீரல் வெசல்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பெருசாகி என்கார்ஜ்ட் ஆகி பெருசாக தெரியும். அதுக்கடுத்து நாடுலர். ஸோ நாடுலர் படிக்கும்போது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதையும் ஸ்க்லீரைட்டிஸில் வர சேஞ்சஸையும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நோடியூல் வந்து ஃப்ளாட்டான நோடியூல், அது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் லிம்பஸ்லேருந்து 2 to 3 mm தள்ளி இருக்கும், 2 to 3 mm அவே ஃப்ரம் த லிம்பஸ். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் பிங்க்கு பர்பிள்னு மாற்றி எழுதியிருக்கேன்னா, அதனால் பிங்க் ஆர் பர்பிள் ஃப்ளாட் நோடியூல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கூட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு டெண்டரான நோடியூல். ஸ்க்லீரா வந்து உள்ளே இருக்கும், ஆனால் எபிஸ்க்ளீரா அதுக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூட் செப்பரேட்லி ஃப்ரம் த ஸ்க்லீரா, அந்த நொடியூலை நம்மளால் அசைச்சு பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு நொடியூலர் ஸ்க்லீரைட்டிஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தது ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இதில் மெயினாக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, டாப்பிக்கல் என்எஸ்ஐட்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் டாப்பிக்கல் மைல்டு கார்டிகோஸ்டீராய்டு ஐ ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. எப்போல்லாம் கார்டிகோஸ்டீராய்டு ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா, எழுதுறீங்கனாலே ஸ்டீராய்டு இன்டியூஸ்டு கேட்ராக்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்டீராய்டு இன்டியூஸ்டு கிளாகோமா வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து சம் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ். அதனால் நம்ம வந்து எப்பயுமே வந்து கம்மியாக தான் கொடுக்கணும், லோ டோஸில் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஆட் பண்ணி எழுதிக்கணும், ஓகேவா? ஸோ இது கூட இன்ஃப்ளமேஷனுங்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் டியர் ட்ராப்ஸ் கொடுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் டியர் ட்ராப்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா 0.5% கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ், இதெல்லாம் ஞாபகம் தான் எழுதணும். அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு எபிஸ்க்ளீரைட்டிஸில் வந்துட்டு சிஸ்டமிக் என்எஸ்ஐட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன கொடுத்தோம், டாப்பிக்கலாக கொடுத்தோம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஸ்டமிக் என்எஸ்ஐட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டமிக் என்எஸ்ஐட்ஸ் கொடுத்தா நம்ம எது கொடுக்கணும் அப்படின்னா, ஃப்ளூபிப்ரூஃபன் இல்லைனா இண்டோமெத்தாசன். ஃப்ளூபிப்ரூஃபன் கொடுத்தா வந்து 300 mg ஓடி, இண்டோமெத்தாசன் கொடுத்தா 225 mg TDS, ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, ரெக்கரண்ட் கேசஸ்க்கு தான் நம்ம கொடுக்கணும், இல்லைனா நம்ம டாப்பிக்கலோடு நிறுத்திக்கணும், ஓகேவா? ஸோ ரெக்கரண்ட் கேசஸ் இருந்தால் மட்டும் நம்ம சிஸ்டமிக் என்எஸ்ஐட்ஸ் கொடுக்கணும், அதில் ஃப்ளூபிப்ரூஃபன் இண்டோமெத்தாசன் கொடுக்கணும். அதில் டோசேஜ் ஞாபகம் தான் எழுதுங்க, இல்லைனா வந்து ஃப்ளூபிப்ரூஃபன் இண்டோமெத்தாசன் மட்டும் எழுதுங்க போதும். இப்போ வந்து நம்ம ஸ்க்லீரைட்டிஸ்குள்ளே போயிட்டோம். எபிஸ்க்ளீரைட்டிஸில் நம்ம ஈட்டியாலஜியில் என்ன படித்தோம், மறுபடியும் அதை சொல்லி பார்த்துக்கோங்க. அதில் என்ன படித்தோம், இடியோபெத்திக்
படித்தோம். அதுக்கப்புறம் அதில் வந்து அசோசியேட்டட் வித் சிஸ்டமிக் டிசீசஸ்னு ஒன்று படித்தோம். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஒன்று படித்தோம். ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்ஸின்ஸ் கலர்ஜின்னு படித்தோம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து சில சிமிலராக வரும். அங்கே வந்து டிபி, லெப்ரசி, சிஃபிலிஸ்லாம் வந்துட்டு இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸில் படித்தோமா, இங்கே வந்து இது தனியாக கிரானுலோமேட்டஸ் டிசீசஸ்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸில் ஹெர்பஸ் ஜாஸ்டர் அங்கேயும் படித்தோமா, இங்கேயும் கொடுத்துருப்பாங்க ஹெர்பஸ் ஜாஸ்டர் ஆஃப்தால்மிகஸ். அப்புறம் வந்து அங்கே ஸ்ட்ரெப்டோகாக்கல் ஸ்டெஃபிலோகாக்கல் டாக்ஸின்ஸ்க்கு வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் படித்தோம். இங்கே வந்து இன்ஃபெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே காமனாக இருக்கும். அது போக வந்து மெட்டபாலிக்ஸ் அசோசியேட்டட் வித் சிஸ்டமிக் டிசீசஸில் கவுட்டு, சொரியாசிஸ்லாம் அங்கே படித்தோமா, இங்கே வந்து மெட்டபாலிக் டிசீசஸ்னு போட்டு கவுட்டு, தைரோடாக்சிகோசிஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அது போக நம்ம இதில் என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதில் என்னென்னு பார்த்தோன்னா ஆட்டோ இம்யூன் கொலாஜன் டிசீசஸ்லாம் இது வந்து இதிலலாம் வரும். ஸோ அதில் என்னென்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில், பாலி ஆர்த்ரைட்டிஸ் நோடோஸால், இல்லைனா சிஸ்டபிக் லூப்பஸ் எரித்திமேட்டோசிஸில், இந்த டிசீசஸ்லாம் வந்துட்டு ஸ்க்ளீரைட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சர்ஜிக்கலி இன்டியூஸ்டு ஸ்க்ளீரைட்டிஸ் 6 months போஸ்ட்-ஆப்பில் வந்து ஸ்க்ளீரைட்டிஸ் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து மிஸ்லேனியஸ் கண்டிஷன்ஸ் என்னென்னா ரேடியேஷன்ஸ், கெமிக்கல் பர்ன்ஸ், அப்புறம் வந்து வோக்ட், கொயானாகி, ஹரடா டிசீஸ் இதிலெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈட்டியாலஜி வந்து இது எல்லாத்தையும் எழுதிடணும். இந்த மைண்ட் மேப்பை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா பேத்தாலஜி. ஸோ பேத்தாலஜியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதை எக்ஸாமின் பண்ணி ஹிஸ்டாலஜி பண்ணி பார்த்ததுல என்னெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஃபைப்ரோனாய்ட் நெக்ரோசிஸ் தெரிஞ்சுது. அது கூட வந்து கொலாஜன் டெஸ்ட்ராய் ஆனது நாங்கள் பார்த்தோம். அது கூட வந்து செல்ஸ் எல்லாம் செல்லுலர் இன்ஃபில்ட்ரேஷன், ஓகேவா, அந்த செல்லுலர் இன்ஃபில்ட்ரேஷனில் என்னென்ன போட்டுக்கோ, பாலிமோஃபோநியூக்ளியர் செல்ஸோ, லிம்போசைட்டோ, பிளாஸ்மா செல்லு, மேக்ரோஃபேஜ் என்ன வேணால் நம்ம போட்டுக்கலாம், ஓகேவா. அதுக்கடுத்து கிரானுலோமா. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிரானுலோமாவை சுற்றி வந்து மல்டி நியூக்ளியேட்டட் எபித்தெலியல் ஜெயின் செல்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. அது கூட வந்து நிறைய வெசல்ஸில் வந்துட்டு வாஸ்குலைட்டிஸ் தெரிஞ்சுது அப்படிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து கிளாசிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னவா பிரிக்கிறோம், இம்யூன் மீடியேட்டட், நான் இன்ஃபெக்ஷஸை பிரிக்கிறோம். இன்ஃபெக்ஷஸ், நான் இன்ஃபெக்ஷஸ், ஓகேவா. நான் இன்ஃபெக்ஷஸாக எப்படி வருது அப்படின்னா இம்யூன் மீடியேட்டடாக வருது. ஸோ அதில் வந்து ரெண்டாக பிரிக்கணும், ஆன்டீரியர் ஸ்க்ளீரைட்டிஸ், போஸ்டீரியர் ஸ்க்ளீரைட்டிஸ். ஆன்டீரியர் ஸ்க்ளீரைட்டிஸில் நான் நெக்ரோடைசிங்னா வெதர் அசோசியேட்டட் வித் இன்ஃப்ளமேஷன் ஆர் வித்தவுட் இன்ஃப்ளமேஷன், ஓகேவா. அதில் வித் இன்ஃப்ளமேஷன்னா வாசோ அக்ளூசிவாக, இல்லை கிரானுலோமேட்டஸாக, இல்லை சர்ஜிக்கலி இன்டியூஸ்டான்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கடுத்து நான் நெக்ரோடைசிங்கில் டிஃப்யூஸ் நாடுலர். ஸோ இந்த மைண்ட் மேப்பையும் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா. அதுக்கடுத்து இப்போ வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் மறுபடியும் என்ன சொல்லணும், ரெட்னஸ் சொல்லணும், ஃபோட்டோஃபோபியா, லாக்ரிமேஷன் இதெல்லாம் நம்ம எழுதிடுவோம். இதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா இந்த நான் நெக்ரோடைசிங்கில் வந்துட்டு டிஃப்யூஸ் நாடுலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்யூஸ்னால் அது பேர்லேயே இருக்குது. அதில் வந்துட்டு வைட் ஸ்ப்ரெட்டாக இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் என்னடா ரெய்ஸ்டு சால்மன் பிங்க், ரெய்ஸ்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து ரெய்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து நாடுலரில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பர்ப்ளிஷ் எலவேட்டட் இம்மூவபிள் ஸ்க்ளீரல் நோடியூல்ஸ், ஓகேவா. ஸோ அங்கே வந்து நம்ம படித்தது வந்து இட் கேன் பி மூவ்டு, ஆனால் இது வந்து இம்மூவபிள், ஓகேவா. அது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆனுலர் ஸ்க்ளீரைட்டிஸ் அப்படின்னா என்னென்னா சுற்றி அந்த நொடியூல்ஸ் எல்லாம் வந்து ரிங்கு மாதிரி ஃபுல்லாக அந்த நொடியூல்ஸ் எல்லாம் ரிங்கு மாதிரி சுற்றி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆனுலர் ஸ்க்ளீரைட்டிஸ், ஓகேவா. நியர் த லிம்பஸ் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து வித்தவுட் நெக்ரோசிஸ் நம்ம நான் நெக்ரோடைசிங் படித்தோமா. இப்போ வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னா நெக்ரோடைசிங் ஆன்டீரியர் ஸ்க்ளீரைட்டிஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ நெக்ரோடைசிங்கில் அந்த கிளாஸிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க வித் இன்ஃப்ளமேஷன், வித்தவுட் இன்ஃப்ளமேஷன். சப்போஸ் வித் இன்ஃப்ளமேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது கூட வந்து என்ன அசோசியேட்டடாக இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா இப்போ வாஸ்குலைட்டிஸும் இருக்கும். ஸோ வாஸ்குலைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு பிளட் சப்ளை ஒழுங்காக போகல, அப்போ வந்து என்னாகும், ஏரியா ஆஃப் இன்ஃபாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் வித் இன்ஃப்ளமேஷனில் கொடுத்துருப்பாங்க. வித்தவுட் இன்ஃப்ளமேஷன் அதாவது நெக்ரோடைசிங் ஆன்டீரியர் ஸ்க்ளீரைட்டிஸ் வித்தவுட் இன்ஃப்ளமேஷன், இந்த கேட்டகிரியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்க்ளீரோமலாஷியா பெர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது வந்து ஸ்க்ளீரோமலாஷியா பெர்ஃபரன்ஸ் வந்து யாருக்கு வரும் அப்படின்னா லாங் ஸ்டாண்டிங் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்க ஃபீமேல்ஸுக்கு தான் மோஸ்ட் காமனாக வரும், ஓகேவா. ஸோ அது முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா yellowish patch ஆஃப் மெல்டிங் ஸ்க்ளீரா மாதிரி இருக்கும், ஓகேவா. கூட எபிஸ்க்ளீராவும் கன்ஜெக்டிவாகவும் இன்வால்வ் ஆகிருக்கலாம், ஆகாமலும் இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கேன் அதுக்கு தான். அதுக்கடுத்து அந்த yellowishaக இருக்க பேட்ச் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெட் ஒயிட் அண்ட் கலராக மாறிடும். ஒன்று வந்து அதுக்கடுத்து வந்து அதுவே அப்சார்ப் ஆகிடும். அப்புறம் வந்து என்ன தெரியும் அப்படின்னா பஞ்ச்ட் அவுட் ஏரியா இன் தி தின் ஸ்க்ளீரா
அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஸ்க்ளீரா இருக்குது, அதுக்குள்ளே தான் யுவியா இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு முதல்ல அந்த பேட்ச் மாதிரிலாம் வந்து போயிடுச்சு. போனதுக்கப்புறம் வந்து ஸ்க்ளீரா வந்து கொஞ்சம் வந்து என்ன மாதிரி தெரியும் அப்படின்னா தின்னாக இருக்கும். ஸோ நம்ம தின்னாக இருக்கப்போ என்ன ஆகும்னா, உள்ளே இருக்க யுவியா வந்து நல்லா தெரியுமா, ஷைனாக உள்ளே வந்து யுவியா தானே இருக்குது. இது தின்னாக இருக்கும்போது நம்மளுக்கு உள்ளே இருக்க யுவியா தெரியுது. ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஓகேவா, யுவியா ஷைன்ஸ் த்ரூ த ஏரியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து போஸ்டீரியர் ஸ்க்ளீரேட்டஸ்க்கு வந்துட்டோம். போஸ்டீரியர் ஸ்க்ளீரேட்டஸ்னால் என்னென்னா, ஈக்வேட்டருக்கு பின்னாடி இருக்க ஸ்க்ளீரா இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் வந்து போஸ்டீரியர் ஸ்க்ளீரேட்டஸ். போஸ்டீரியர் ஸ்க்ளீரேட்டஸ் கூட வந்து எக்ஸுடேட்டிவ் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்டோ, மேக்லர் எடமாவோ, ப்ராப்டோசிஸு, லிமிட்டேஷன் ஆஃப் ஆக்குலர் மூமெண்ட்ஸ் இதெல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ போஸ்டீரியராக இருக்க ஸ்க்ளீரா இன்வால்வ் ஆயிருக்குன்னா பின்னாடி என்ன இருக்குது, ரெட்டினா இருக்குது, மேக்குலா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ வந்துட்டு இது கூட இந்த ஸ்க்ளீரா மட்டும் இன்ஃப்ளேம் ஆகிறது மட்டும் இல்லாமல் கூட ரெட்டினாவே அஃபெக்ட் பண்ணுது, மேக்குலாவே அஃபெக்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து இன்ஃபெக்ஷியஸ் ஸ்க்ளீரேட்டஸ். இன்ஃபெக்ஷியஸ் ஸ்க்ளீரேட்டஸ் பற்றி நம்ம எதுவுமே படிக்கலையா? இன்ஃபெக்ஷியஸ் ஸ்க்ளீரேட்டஸ்னால் ஒன்றும் இல்லை, ஸ்க்ளீரேட்டஸ் கூட புரலன் டிஸ்சார்ஜ் அசோசியேட்டடாக இருக்குன்னா கூடவே இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபிஸ்டுலா தெரியும், இல்லைனா வந்து நொடியூல் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, இல்லைனா கன்ஜெக்டிவல் அல்சர் வந்திருக்கு, ஸ்க்ளீரல் அல்சர் வந்திருக்கு, அப்போல்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷியஸ் ஸ்க்ளீரைட்டிஸ் பற்றி நம்ம யோசிக்கணும். ஓகேவா, ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் அதுக்கடுத்து வந்து கேட்ராக்ட் கிளாக்கோமா. ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது கூட கார்னியா இன்வால்வ் ஆகும்போது கெரட்டோலைசிஸ் ஆர் கெரட்டைட்டிஸ் ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய காசஸ் இருந்துச்சா, ஸோ அந்தந்த காசஸ்க்காக நம்ம வந்துட்டு ஃபுல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்தா வந்து டிஎல்சி டிஎல்சிஎஸ் எல்லாம் பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸாக இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு நம்மளால் பார்க்க முடியும், அது பண்ணிடுறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன காமனாக பார்த்தோம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் காமனாக பார்த்தோமா. ஸோ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டு, இம்யூன் காம்ப்ளெக்ஸு, ருமட்டாய்டு ஃபேக்டரு, ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடிஸ் இது எல்லாத்தையுமே செக் பண்ணுறோம். சிஃபிலிஸ் ஒரு காசாக பார்த்தோமா, ஸோ அதுக்கு வந்து நம்ம விடிஆர்எல் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் கவுட் ஒரு காஸ் பார்த்தோமா, ஸோ வந்து கவுட்டுக்கு வந்து யூரிக் ஆசிட் லெவல்ஸு, யூரின் அனாலிசிஸ் இதெல்லாத்தையுமே பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து டிபி வந்து இன்னொரு காஸ் பார்த்தோம், அதனால் அதுக்கு மேன்டாக்ஸ் டெஸ்ட் பண்ணுறோம், எக்ஸ்ரே டெஸ்ட் பண்ணுறோம். அது கூட வந்துட்டு பேரனைசல் சைனசஸ், சாக்ரோலியாக் ஜாயிண்ட் அண்ட் ஆர்பிட்டோட எக்ஸ்ரேஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஈட்டியாலஜியை பற்றி ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் இன்ஃபெக்ஷியஸில் ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா, ஸோ ட்ரீட்மெண்ட்டை பேசிக்காக வந்து நான் என்னவா பிரிச்சிருக்கேன்னா நான் இன்ஃபெக்ஷியஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இன்ஃபெக்ஷியஸாக இருந்தால் ஆன்டி மைக்ரோபியல் தெரப்பி கொடுக்கணும், சர்ஜிக்கல் டீப்ரிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்ஃபெக்ஷியஸாக இருந்தால் வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா, அது நான் நெக்ரோடைசிங்கான்னு பார்க்கணும். நான் நெக்ரோடைசிங்னா டாப்பிக்கலாக ஸ்டீராய்ட்ஸு, சிஸ்டமிக்காக ஒரு என்எஸ்ஐ தட்ஸ் இண்டோமெத்தாசின் அது வந்து தரோம். ஓகேவா, இதே வந்து நெக்ரோடைசிங்காக இருந்துச்சு அப்படின்னா டாப்பிக்கல் ஸ்டீராய்ட்ஸ், ஓரல் ஸ்டீராய்ட்ஸ், அது கூட வந்து இம்யூனோசப்ரெசன்ஸ் கொடுக்கணும். மீத்தோடெக்ஸ்ட்ரேட் இம்யூனோசப்ரெசன்ட், அதோட இம்யூனோசப்ரெசன்ட் அது கொடுக்கணும். அது கூட வந்து ஸ்க்ளீரல் பேட்ச் கிராஃப்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் மெயினாக வந்துட்டு சப்கன்ஜெக்டிவல் ஸ்க்ளீரைட்டிஸோட கேஸில் வந்து சப்கன்ஜெக்டிவல் ஸ்டீராய்ட்ஸ் வந்து கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கான்ட்ரா இண்டிகேட்டட். அடுத்து நம்ம கடைசி கொஸ்டினுக்கு வந்துட்டோம், அதுதான் ஸ்டெஃபலோமானா முதல்ல என்ன அப்படின்னா, localized weak bulging of outer tunic of eyeball. ஓகேவா, ஸோ லைன்ட் பை யுவியல் டிஷ்யூ விச் ஷைன்ஸ் த்ரூ தின் ஃபைப்ரஸ் கோட். அதாவது என்னென்னா அவுட்டர் டியூனிக் ஆஃப் ஐபால் ஃபுல்லாமே அஃபெக்ட் ஆகிடுது. மேட் கார்னியா ஸ்க்ளீரா. ஆக்சுவலி கவரிங் பார்த்தோன்னா இப்படி கார்னியா வந்து அது ஒரு பார்ட் வந்து கவர் பண்ணும்ல, 5/6 ஆஃப் தி ஐபால் வந்துட்டு இஸ் கவர்ட் பை ஸ்க்ளீரா, 1/6 ஆஃப் த பார்ட் வந்து இட் இஸ் கவர்ட் பை கார்னியா. ஸோ அப்படி பார்க்கும்போது கார்னியாவில் வந்துட்டு தின்னாகி உள்ளே இருக்கிறதுலாம் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் ஆன்டீரியர் ஸ்டெஃபலோமா வந்து இனி நல்லா நம்ம வந்து கார்னியல் அல்சரில் படித்து பார்த்தா நமக்கு நல்லா புரியும். அது இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அது படிக்கும் போது நம்ம அதை கிளியராக பார்த்துக்கலாம். இப்போ வந்து அது போக வந்து ஸ்டெஃபலோமாவில் வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா இன்டர்கேலரி, சீலியரி, ஈக்வட்டோரியல், போஸ்டீரியர். ஸோ இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா ஸ்க்ளீரா வந்து தின்னாக இருக்குது. ஓகேவா,
அதுதான் அவுட்டர் டியூனிக் ஆஃப் ஐபால். அது வந்து தின்னாக இருக்குது. ஸோ தின்னாக இருக்கும்போது உள்ளே இருக்கிற யூவியல் டிஷ்யூ நல்லா தெரியுது. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இன்டர்கேலரி ஸ்டெஃபிலோமாவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லிம்பல் ஏரியாவில் வரதை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. தின்னிங் அவுட் ஆஃப் ஸ்க்ளீரா விச் இஸ் லைன்டு பை லிம்பஸ் அப்படின்னா அது வந்து இன்டர்கேலரி. சீலியரி அப்படின்னா ஸ்க்ளீரா லைன்டு பை சீலியரி பாடி. ஓகேவா. ஈக்வட்டோரியல்னா ஈக்வட்டோரியல் ரீஜனில் விச் இஸ் லைன்டு பை கோராய்டு. ஓகேவா. போஸ்டீரியர்னா இன்னும் பின்னாடி போயிடுது, ஆப்டிக் டிஸ்க்கு கிட்ட கொஞ்சம் கிட்ட வர்றது போஸ்டீரியர் ஸ்க்ளீரேட்டிஸ். ஸோ போஸ்டீரியர் ஸ்டெஃபலோமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன்று நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்கேலரி ஸ்டெஃபலோமா அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிம்பல் ஏரியாவில் வந்துட்டு வர தின்னிங் அவுட் ஆஃப் ஸ்க்ளீரா தான். ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து கார்னியல் அல்சரோ இல்லை பெர்ஃபரேட்டட் இன்ஜுரி ஏதாவது வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து என்ன ஆகும், ஒரு ஸ்கார் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்கார் வந்து ஹீல் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டெஃபலோமாவாக வந்து ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லிம்பஸ் கிட்ட வரனால அது வந்து இன்டர்கேலரி ஸ்டெஃபலோமான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சப்போஸ் அவங்களுக்கு செகண்டரி கிளாக்கோமா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெஃபலோமா வந்து ப்ராக்ரஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து கார்னியல் ஆஸ்டிக்மேட்டிசம் காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படிங்கிறது பேசிக்காக என்ன, கார்னியல் கர்வேச்சரில் இருக்க கார்னியல் சர்ஃபேஸில் வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து ஆஸ்டிக்மேட்டிசம் வருது. இப்போ வந்து இந்த ஸ்கார் வந்து அவுட் போச்சிங் மாதிரிலாம் வந்து அந்த கார்னியல் சர்ஃபேஸோட இது வந்து இர்ரெகுலர் ஆயிடுதுல, அதனால் வந்துட்டு இங்கே கார்னியல் ஆஸ்டிக்மேட்டிசம் வருது. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்டெஃபலெக்டமி பண்ணுவாங்க. அது கூட வந்து ஓரல் ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க. சீலியரி ஸ்டெஃபலோமானா ஸ்க்ளீரா லைன்டு பை சீலியரி பாடி. ஓகேவா. இது வந்து 2 to 3 mm அவே ஃப்ரம் த லிம்பஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காசஸ் வந்து இது வந்து டெவலப்மெண்டல் கிளாக்கோமா, ஸ்க்ளீரேட்டிஸ், செகண்டரி கிளாக்கோமா இதெல்லாம் வந்து காசஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஈக்வட்டோரியல் ஸ்டெஃபலோமானா பல்ஜ் இன் த ஸ்க்ளீரா லைன்டு பை கோராய்டு. ஓகேவா. இது காசஸ் வந்து அன்கண்ட்ரோல்டு கிளாக்கோமா, அதுக்கப்புறம் டீஜென்ரேஷன் ஆஃப் ஸ்க்ளீரா இன் பேத்தலாஜிக்கல் மயோப்பியா. ஓகேவா. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த டயக்ராம் பார்த்தா நல்லா புரியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறது வந்து இன்டர்கேலரி லிம்பல் ஏரியாவில் கொடுத்துருக்காங்களா, இன்டர்கேலரி. அதுக்கடுத்து லைன்டு பை சீலியரி பாடினா இது வந்து சீலியரி ஸ்டெஃபலோமா. ஓகேவா. அதுக்கடுத்து ஈக்வட்டோரியல் ரீஜனில் கொடுத்துருக்காங்களா, அது வந்து ஈக்வட்டோரியல் ஸ்டெஃபலோமா. இது வந்து இங்கே என்ன இருக்கும், கோராய்டு இருக்கும். அதுக்கடுத்து அதுவே வந்து பின்னாடி வந்துச்சு, ஈக்வட்டோரியோ தாண்டி வந்துச்சு, லைன்டு பை கோராய்டு தான் நினைக்கிறேன். அது வந்து போஸ்டீரியர் ஸ்க்ளீரேட்டிஸ். ஓகேவா. போஸ்டீரியர் ஸ்டெஃபலோமா சாரி. ஸோ இப்போ வந்து போஸ்டீரியர் ஸ்டெஃபலோமானா bulge in the sclera lined by the choroid but it's behind the equator. அதுக்கடுத்து இதில் காசஸ் என்னென்னா pathological myopia, posterior scleritis வந்தால் posterior staphyloமா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் perforated injuriesல கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதில் வந்துட்டு என்ன மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னா, எப்படி வந்துட்டு இப்போ ஒரு கிளாக்கோமாவில் வந்துட்டு எப்படி வந்து ஒரு ஆப்டிக் டிஸ்கில் வந்துட்டு கப்பிங் தெரியும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து போஸ்டீரியர் ஸ்க்ளீரைட்டிஸில் வந்து ஒரு ரெட்டினல் வெசல்ஸ் எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கப்பிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.